சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, உலகத்துக்கே கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல கலாச்சாரம் இப்ப எங்க போய்கிட்டு இருக்குது? முறை தவறிய உறவுகள் எவ்வளவு தூரம் போயிருக்குது. இன்னைக்கு ஒரு தம்பி தன் சொந்த அக்கா, மூத்த சகோதரியோட ஒன்னா இருந்ததை நான் என் கண்ணார பார்த்தேன். என் அக்கா இல்லைன்னா நான் உயிரையே விட்டுருவேன். என் கணவர் கதறதை நான் ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு இருக்கேன். என் கணவரை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு மனைவி வந்திருக்காங்க. இப்படியும் இருக்குமா? இந்த மாதிரி நடக்குமா? வந்திருக்காங்க, பேசி பார்ப்போம். எது உண்மை, எது சரி, எது தப்பு, என்ன பண்ண முடியும்? வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. உங்க பேர் என்னங்க? என் பேர் ஆரோக்கியமரிமா. எங்க இருந்து வரீங்க? பாண்டிச்சேரியில இருந்து வரமா. அப்படியா? எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 பொண்ணு ஒரு பிள்ளைம்மா. சரி. 2 பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்மா. சரி. பெரிய பொண்ணுக்கு வந்து பாண்டிச்சேரியில இருக்காங்க. சரி. பக்கத்துலயே முருங்கப்பாக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்கம்மா. சரி. இவரு ஒரு புள்ளதாம்மா. சரி. இவருக்கு கல்யாணம் முடிச்சது பையனுக்கு. ஆமாம்மா. சரி. எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணீங்க? இது விழுப்புரத்துக்கு கெடார் செல்லங்க பக்கத்துலதான். கிராமத்துல இருந்து பொண்ணு ஆமாம்மா. எடுத்திருக்கீங்க. ஒரு சொந்தக்கார பொண்ணா? இல்லம்மா, புரோக்கர் மூலியமா வந்ததுமா. ரொம்ப ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணை நாங்க நிச்சயம் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது. பையனுக்கு பிடிச்சதா? அவருக்குமா கேட்டுதாம்மா சம்மதம் பண்ணோம். பிடிச்சிருந்ததுனாங்க நிதானமா தான் பரியம் போட்டு நிச்சயம் பண்ணோம். முதல்ல மோதிரம் போட்டு செல்போன் வாங்கி கொடுத்து நிச்சயம் பண்ணோம். அதுக்கப்புறமும் நாங்க ஊர்ல பங்கு தந்தை வச்சு கோயில்ல நம்ம முறைப்படி கத்தோலிக் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் முடிச்சு சரி இது வரைக்கும் அப்படிதாம்மா இருக்காங்க. முறையாதமா எல்லாம். என்ன வேலை பாக்குறாரு? பையன் வந்து படிப்பு இல்லாம கம்மியான படிப்பு தான். இந்த டிரைவர். சரி. உங்க வீட்டுக்காரரு? எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருமா சின்ன வயசுல. அப்புறம் எப்படி? நான் வந்து வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளைங்க எங்க வீட்டு 21 வயசுல எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருமா. உங்களுக்கு 21 வயசுலயா? என்ன சொந்த வாழ்க்கை மட்டும், கடந்த கால வாழ்க்கையை கேட்காதீங்க. வேண்டாம். 21 வயசு. இப்ப 21 வயசுல எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு. இப்ப நல்லா இருக்கீங்க, குழந்தைகளை எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு நான் வளர்த்த உழைப்புல. ஆமாமா, நான் வளர்த்தேன். சரி. இப்போதைக்கு இப்ப எனக்கு ஆதரவு இல்லாத என் மருமக வீட்டுல நான் இருக்கிறேன். யார்? பொண்ணு வீட்டுல? ஆமா. ஏன் ஆதரவு? பையன் ஏன் ஆதரவு? பையன் என்ன கல்யாணம் முடிச்ச 4 வருஷமா நான் 3 மாசம் என்கிட்ட இருந்தாங்கம்மா. கல்யாணம் முடிச்சு நல்லபடியா வந்து ஜாமான் செட்டு வந்தது. குட்டும் குறை நகை நட்டெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் முக்கியம் இல்லம்மா. வந்தாங்க. வந்ததுல இருந்து அப்பப்ப அம்மா வீட்டுக்கு போ. படிச்ச பொண்ணு படிச்சதுன்னு சொன்னாங்க. ஆனா சர்டிபிகேட் இது வரைக்கும் எங்ககிட்ட கொடுக்கலாமா. கல்யாணம் நல்லபடியா நடந்தது. எல்லாமே நல்லபடியா, முதல் பிரசவம் நடந்துச்சு. எல்லாமே தான். அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லம்மா. என்னால எந்த பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட 3 மாசம் இருந்தாங்க. ஆனா அவன் அம்மா வீட்டுக்கு போயிடும், தனிச்சே போயிடும். அந்த பொண்ணு ஓடிடும். ஏமா நீங்க இது மாதிரி சும்மா போயிட்டு இருந்தா அக்கம் பக்கம் தான் சொல்லுவாங்க. நீங்க அப்படின்னா அப்பயே அந்த பையனை போனாங்க பாருங்கம்மா. அப்பயே அவங்க தனியா ரெயின்போ நகர்ல வீடு எடுத்து இவங்க அப்படியே அங்க வந்துட்டாங்க. இங்க ஜாமான் சட்டி புள்ள 6 மணிக்கெல்லாம் ஏத்திட்டாரு. உங்ககிட்ட சொல்லவே இல்ல? இல்ல. அவன் பையன் சொன்னா, பையனும் உடந்துதான். பையன் சொன்னா அம்மா என் பொண்டாட்டி இனிமே வீட்டுக்கு வரமாட்டாலாம், அவ தனியா அப்படியே போயிடறாளாம். என்னப்பா, நான் ரெயின்போ நகர்ல வீடு பாத்துட்டோமா 7th கிராஸ்ல 6 மணிக்கு நான் என்னோட ஜாமான நான் எடுத்துக்கிறேம்மா. ஆனா உங்களோட எந்த சண்டையும் வரல? இல்லம்மா.
எனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன காரணத்துக்கு அப்ப இப்படி பண்ணாங்க? அவங்க என்னோட இருக்க பிடிக்கலன்னு சொல்றாங்க. காரணமே இல்லாம பிடிக்கல. ஆனா பிடிக்கல. எங்க அம்மாவுக்கு நான் பிள்ளைய நான் கெடுக்கிறேன் அப்படின்னு நான் 3 மாசம் ஆரம்ப ஸ்டேஜ்லயே என்ன கெடுத்தீங்களா? அது என்னன்னு தெரியலையம்மா, அவங்களுக்கு தான் தெரியும். கல்யாணம் ஆனா பிள்ளைய நான் தாயதானமா பிள்ளைய காத்துக்கணும் சொல்லுங்க. நான் பிபி பேஷண்ட் பாருங்க, எனக்கு நரம்பு எப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துன்னு தேய்ச்சி எனக்கு இதுல பாருங்க ஆசிரமத்துல தேய்ச்சி என் கை எப்படி இருக்கு, நரம்பே கட்ட சொன்ன நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன். எனக்கு ஒரு நரம்பு எனக்கு வேலை செய்யாது, தோட்டம் இல்லை. நீ அப்பயே அந்த பொண்ணுகிட்டே சொன்னம்மா, நீ இருந்து பாத்துக்கோமா, நல்லா அனுசரிச்சுக்கோ அப்படின்னு. இது வரைக்கும் அவங்க தனிமையில தான் இருக்காங்க. தண்ணி கொடுத்ததுல 5 கொடுத்தனும் போயிட்டாங்க. ஆனா அது ஏன் சண்டை வருதுன்னு எனக்கு தெரியாதுமா. அங்கேயும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா, சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, குழம்பு தூக்கி தலையில ஊத்திட்டு வருவாங்க. குழம்பு தூக்கியா? ஆமா, அந்த இவன் ஓடியாருமா, என்னடா அண்ணாக்கா என் பொண்டாட்டி குழம்பு தூக்கி தலையில ஊத்திட்டேன், மீன் குழம்பு அப்படி தேய்ச்சிக்குள்ள என்ன நடக்குமோ தெரியாது. நானும் எவ்வளவு சொல்லி 2 குழந்தை இந்த சண்டையிலேயே பிறந்துருச்சுமா. 2 சிசரிங் தான். குழந்தை வேற இருக்குது. 2 பொண்ணு இருக்குமா. ஒரு பையன் ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்ததுமா, அது சிசரிங் தான். அதே மாதிரி இந்த சண்டையில அடுத்த ஒரு குழந்தைய உருவாச்சுமா, அதுக்கும் சிசரிங்கம்மா. அதுக்கிட்ட போய் 15,000 நான் செலவு பண்ணேன். எங்க புள்ள நீங்க தான் என் கையில கிடையாது, புள்ள தான் கொடுத்தாரு. அம்மா என் பொண்டாட்டி டெலிவரி நீங்க தான் பாத்துருக்கீங்க. 2வது அம்மா 2வது குழந்தைக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் குழந்தை அவங்க செலவு பண்ணி பார்த்தாங்க. 2வது குழந்தைக்கு அப்பனா எங்க அம்மா அப்பாகள் கூட எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லம்மா, பிரச்சனை அவங்க கணவர் அவங்க 2 பேருக்குள்ள. சரி, என்னைக்காவது உங்க மருமகளை கூப்பிட்டு நீங்க மனம் விட்டு பேசியிருக்கீங்களா? உங்க மகன் கூட பேசியிருக்கீங்களா? என்னதான்ப்பா நடக்குது உங்களுக்குள்ளன்னு கேட்டேனம்மா. நானே போயிட்டு போன வருஷம் இதே மாதிரி பிரிஞ்சிருக்குது எல்லாரும். உங்களுக்கு வந்து நீங்க பேசுறத வச்சு பாக்குறப்போ மகன்னா ரொம்ப உயிர் போல இருக்கு. எனக்கு இருக்கும் எல்லாத்துக்கும். கிட்டே இருந்து வளர்த்த பிள்ளைமா, மகன் என்னன்னா மகள் என்னம்மா எல்லாரும் ஒண்ணு. இருந்தாலும் உங்களுக்கு பையன் மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கா? எல்லா தாய் மாதிரியுமே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து, படிப்பறிவு இல்ல, சரி பாசமா வச்சு வளர்த்தேன், என்னை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு. அவனே என் கை விட்டு போயிட்டுப்பா, ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாதுமா. நல்லா ஏதோ மாசம் ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருது, 4,000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்க. புருஷன் பண்ணாட்டி அழகா லட்சணமா சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பீச்சு போயிட்டு சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை. இவங்களுக்குள்ள என்னன்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. பேசல நீங்க பேசுறதுக்கு. நான் போயிட்டு 1 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு அங்க போயிட்டு இருந்து நம்ம வீட்டுக்கு போனேன். போயிட்டு வாமா, இது மாதிரி எல்லாம் இருந்தா எப்படி மாறுது, நானும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டம்மா, நீங்க எல்லாரும் ஊர் உலகத்துல நீ யாரு மருமவனே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, சேர்ந்து வாழுமா. தானும் புயல் வந்து என்னதாம்மா பிரச்சனைன்னு கேட்டீங்களா மருமகள்கிட்ட? அது வந்து எங்க புள்ள போலதாம்மா பிரச்சனையே சொல்றாங்க. அவரு அப்படி இங்கே வீட்லயே இருக்கணும்ன்றா. வீட்லயே இருந்தா எப்படிமா சம்பாதிக்க முடியும், டிரைவர் எப்படிமா வீட்டுல இருக்க முடியும், சந்தேகப்படுதா? ஆமா. சரி, உங்க மருமகளை இப்ப கூப்பிட்டு பேசிடுவோமா? பேசுங்க, நாளாக பேசுங்க, நேர்ல வச்சு பேசத்தனமா வந்துக்கிறோம். என் மேல என்ன குற்றம், அவங்க மேல என்ன குற்றம் நீங்க கேளுங்கம்மா, தாராளமா கேளுங்க. கூப்பிட்டு பேசிடுவோமா அவங்க மருமகளை? பேசுங்க. ஏன் ரொம்ப டல்லா டயர்டா வரீங்க? இவ்வளவு டயர்டா? இவ்வளவு பெரிய உருவத்துல மாமியார் இருக்க தெம்பு கூட உங்களுக்கு இல்லையே? என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? வழி இல்ல. ஏம்மா? சாப்பாட்டுக்கே வழி. ஐயோ ஐயோ. ஆமா சார், வரதே கிடையாது எங்க வீட்டுக்காரரு. அவங்க வீட்லயே தங்கிக்கிறது, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என்னைய 2 பிள்ளைங்க. அவங்க யாருமா? அவங்க யாரு? புருஷனோட அம்மா இல்லையா? சரி, ஓகே, அவங்கள மறந்துருங்க. நாம 2 பேரும் தான் பேசுறோம். ஓப்பனா மருமகளுக்கு என்ன பிரச்சனைனா நான் சரி பண்றேன்னு அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு. சரியா? என்ன பிரச்சனை மேரி? வீட்டுக்கு வர்றதில்ல. எவ்வளவு நாளா வர்றதில்ல? என் பையன் கருத்தரிச்சதுல இருந்து. கருத்தரிச்சு கொஞ்ச நாள். எவ்வளவு வருஷம் ஆகுது இப்போ? 2 வருஷம் ஆகுது. 2.5 வருஷமா. நீங்க எங்க இருக்கிறீங்க இப்போ? அம்மா வீட்டுல இருக்கு. ஏன் அம்மா வீட்டுக்கு போறீங்க அடிக்கடி? அடிச்சு துரத்தி அமிச்சிட்டு வருங்க. பயமா அடிப்பாரு. எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, உன்னை பார்த்தாலுமே பிடிக்கல, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏன் பார்க்க அழகா இருக்கீங்க, லட்சணமா, நல்ல அடக்கமா, குடும்ப பாங்க, என்ன வேணும்? ஏன் அப்படி சொல்றாரு? வேற ஒரு பொண்ணோட இருக்கிறது. ஓ, இன்னொரு பெண்ணோட ஓ, இது தெரியுமா உங்களுக்கு? அது இப்படி உண்மை விசாரிங்க மேடம். சரி, அப்படி அந்த இன்னொரு பொண்ணு யாரு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாதுமா. தெரியாதா உங்களுக்கு? தெரியாது, உண்மை கடவுள் போதா தெரியும். சரி, அதுகிட்டே கேட்பாரு. அந்த இன்னொரு பொண்ணு யாருமா அப்போ உங்களுக்கு தெரியுமா? யாரு அந்த இன்னொரு பொண்ணு? ரொம்ப நாளா எனக்கு தெரியாம தான் மேடம் இருந்துச்சு. சரி, இப்ப தெரிஞ்சிருச்சு. சமீபத்துல தெரியும். யாரு அவங்க? பொண்ணு, பெரிய பொண்ணு. யாரு? அக்காவை வச்சுன்னு இருக்கிறானா? யாரு? இந்த அம்மாவுடைய பொண்ணு, உங்க ஹஸ்பண்டோட அக்கா. கேளுங்க, கூட பிறந்த பொறுப்பு கேட்டுக்குங்க. என்னையே வச்சுட்டு இருந்தான்னு சொல்லியிருக்கான். அவ வாயாலே வரட்டும், நான் தான் வச்சிட்டு இருக்கேன். நானும் என் பொண்ணு என் பிள்ளைய வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளும் தாய் தானே. பேசுங்க, நீங்களே பாருங்க.
என் பொண்ணு ஒரு இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்கா கூட சின்ன வயசுல அப்பா செத்து போயிட்டாங்க, தூக்கி வளர்த்து. ஒரு நிமிஷம் நம்ம எதனால எதை வச்சு சொல்றோம் சரி, நீங்க சொல்றது பயங்கரமான குற்றச்சாட்டுமா. அதாவது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரத்துக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உண்மையா எதை வச்சு சொல்றீங்க? சும்மா சொல்லக்கூடாது. தாய் அவங்க மனசு கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க. பெண்கள்கிட்ட போற மாதிரி டேப்லெட் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. எப்படி பெண்கள்கிட்ட போகும்போது யூஸ் பண்ணுவாங்கல்ல டேப்லெட். என்ன வயசு ஆகுது அவருக்கு? 30 வயசு. 30 வயசுலயே டேப்லெட் யூஸ் பண்றாரா? அது மாதிரி போகும்போது வீட்டுல வச்சு சாப்பிட்டா கூட கேட்க மாட்டாரு, அடிச்சுட்டு வெளியே தள்ளி போயிடுவாரு. காலையில ஒரு டேப்லெட், சாயங்காலம் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவாரு. 60 டேப்லெட் யூஸ் பண்ணிருக்காரு. எப்படி தெரியும் அதுக்கு தான் அந்த டேப்லெட்? ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ. நீங்க ஏன் தவற விட்டமின் டேப்லெட் தான் என்கிட்ட போய் சொன்னாரு ஆரம்பத்துல. ஒரு பிபி இருக்கலாம், டிரைவர். நானும் அம்மா வீட்டுல இருந்து வீடு சாத்திட்டு அவரு சண்டை போட்டு என்கிட்ட அவங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட பிடிக்கலையா, இல்ல அவருக்கு உங்களை பிடிக்கலையா? என்ன பிரச்சனை? சந்தோஷமா வாழ்ந்தோம் நாங்க. எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்த அளவுக்கு வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நல்ல பொண்ணா தெரியுது உங்களை பார்த்து. யாரால உங்க சந்தோஷம் கெட்டுதான்னு நினைக்கிறீங்க? தெரியாது எனக்கு. ஆனா டெய்லி குடிச்சிட்டு வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவாரு. ரொம்ப தப்பா குடிச்சிட்டு வந்து தவறா பேசுறதுங்கிறது இன்னைக்கு வந்து நாட்டுல சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கிறதாக தப்பா நினைக்கிறது இல்ல மேம். வீட்லயே வாங்கிட்டு வந்து கஷ்டம். நான் அதை வந்து நியாயப்படுத்தல. அது வந்து ஒரு வித்தியாசமான பிஹேவியர் இல்லாத ஆயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. அந்த கொடுமையை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல நமக்கு. அவர் குடிச்சிட்டு வந்து எதுவும் பிரச்சனையா மாமியாரால? அவங்களால எனக்கு எதுவும் கிடையாது. அக்கானால பிரச்சனையா? அப்போ அக்கா எதை வச்சு சொல்றீங்க? அப்படி நீ சொல்றது ஒரு சரியா? இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்லலாமா? இவர் நைட்ல 1 மணி 2 மணி ஆனா அவங்க போன் பண்ணுவாங்க நைட்ல. சரி. பாத்ரூம்ல போய் தனியா போய் பேசுவாரு. சரி. பேசுவாரு. தப்பான செல் எல்லாம் செக்ஸ் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருப்பாரு. 4 நாளைக்கு 5 நாளைக்கு 4 நாள் என் கூட இருப்பாரு, 4 நாள் அவங்களோட இருப்பாரு. யாரோட? அக்காவுடையா? அக்கா வீட்டுல போயா? ஆமா. என்ன வந்து அடிப்பாரு. கல்யாணம் ஆயிருச்சு, அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த அக்காவுக்கு வளர்ந்த குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையாமா? அம்மா இருக்காங்க. அம்மா இருக்காங்க. உங்களோட தான் இருக்காங்களா? ஆம்பளை பசங்க எங்க வீட்டு அவங்க எங்க மருமகனே பொல்லாத சந்தேக பேர் வழி. எங்க அவங்க குடும்பம். அந்த பொண்ணுடைய தரப்பு கேட்போம். எப்படி எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா நீங்க சொல்றது வந்து எல்லாத்துக்கும் ஷாக் கொடுக்குறீங்க. ஆமா மேம், எனக்கு புரியுது. நான் ஆரம்பத்துல இருப்ப இதை விட எனக்கு அப்படியே நடுக்கல் பயங்கரமா இருந்துச்சு. எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? நீங்க அக்காட தான் பேசுறாங்க, அக்கா கூட ஒரு தம்பி பேசுறது ஏன் தவிர எனக்கே தெரியாது மேம். அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நான் அவங்க வீட்டுலாம் போய் நான் தங்கி இருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன். 4 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை கூட எனக்கு சுடு தண்ணி எல்லாம் வச்சு ஊத்துனேன். எனக்கு அப்பெல்லாம் எனக்கு அந்த சந்தேகம் ஏற்படல. சரி. இப்ப சமீபத்துல அவங்களுக்கு நேர்ல பாக்கும்போது எனக்கு எவ்வளவு ஷாக் இருக்கும். அவங்களை 2 பேரும் ஒன்னா அவங்க வீட்டுல பாக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும் என்னால சொல்ல முடியல மேம். நேர்ல பாத்தீங்களா? பார்த்து அக்காவும் தம்பியும் இருந்தது சொல்றா பாருங்க. அக்காவும் தம்பியும் எப்படி இருக்கு சொல்லுங்க. போன் பண்ணதெல்லாம் அக்கா கூட தான். எப்படி தெரியும்? தெரியுமா உங்களுக்கு அக்காவோட? அவங்களோட நினைக்கிறேன். ஆனா வேற யாரோ பொண்ணோட தொடர்பு இருக்காரு. ஹஸ்பண்டுடைய ஒரு யாரோ பொண்ணோட ஒரு 30 வயதுல யாரோட இருக்காருன்னு தான் நான் இவ்வளவு நாளா நான் சந்தேகப்பட்டு பேசியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பேசுற, 2 பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடுற, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம விடுற, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொருளா வச்சு தாலி செயின் மிளகி வச்சு நான் சாப்பிடுவேன். குழந்தைக்கு பால் வாங்கி போடுவேன். 2 பிள்ளைங்கள ஒரே ஊர்ல இருப்பாரு. மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, அவங்க தாய்மார். நீங்க ஏன் போய் ஒன்னா இருக்க கூடாது அவங்களோட? ஏன் அதுக்கு ட்ரை பண்ணல நீங்க? திடீர்னு ஒரு நாள் அந்த அவங்க கிட்டே சொல்லாம பிரச்சனைன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் கூட என்ன கேட்டியமா பிடிச்சிட்டு அவர் அடிக்கும் போது எனக்கு அவங்க அக்காவும் அவங்களும் என்ன கேட்டியமா பிடிச்சிட்டு அவப்புல அடிச்சிட்டாரு. இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க என்ன அவர் அடிக்கிறதுக்கு. எனக்கு மனசு தாங்க முடியும். மண்ணவாரி கூட அவங்க மேல விட்டுட்ட 2 பேர் மேல அவங்களே கேட்டு பாருங்க. என்ன காரணத்துக்காக அந்த சண்டை வந்தது? என் கல்யாண தாழ்பா அவங்க எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாங்க. சரி. நான் இங்க இருந்து என்ன வந்து அவங்க என் பிள்ளை செஞ்சது தப்பு தான், எங்க வீட்டுல வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க. சரி. இல்ல அவங்க வந்து தன் மகன் மருமகளும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறதுதான் சொல்றாங்க. அவங்க அப்படி இருக்கவங்க ஏன் போன் பண்ணி வர வச்சு என்ன இந்த மாதிரி அடிக்க வைக்கணும்? நல்லவங்க தானே. ஹஸ்பண்ட் இது மாதிரி எங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க பொண்ணுக்கு போன் பண்ணி எதுக்கு வர வச்சாங்க? இது எங்க குடும்ப விஷயம். நான் குடும்ப விஷயம். உங்க நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் பங்கு இல்லையா? ஒரு பிரச்சனைனா அவங்க வரக்கூடாதா? தப்பா எதுவும் கேட்கலையா? சரி. வீட்டுல இருந்து கல்யாணம் என்ன நான் வந்து எனக்கு கல்யாணம் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சதே அக்காவும் மாமா தங்கச்சி வீட்டுக்காரு, அக்கா வீட்டுக்காரு, என் தம்பி தங்கச்சி தான் எல்லாருமே வந்து உன்னை பார்த்து கல்யாணம் முடிச்சவங்க. எங்க பிள்ளைய வளர்த்ததே என் மருமகன் தான்.
சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்து பொண்ணையும் கட்டி கொடுத்தாரு. இப்ப இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? உங்க நாத்தனார் வீட்டுக்காரருக்கு தெரியுமா இந்த மேட்ரு? தெரியும். நீங்க இப்படி சந்தேகப்படுறத சொன்னீங்களா அவங்க கிட்ட? அங்கதான் தெருவுலாம் ஊரு பூரா தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாரு இப்போ? அவரு என் புள்ள வளர்த்த புள்ள, நான் வளர்த்து கட்டி நான் அந்த பொண்ணை கட்டி கொடுத்த அண்ணன் என்னோட மச்சான் பொண்டாட்டி அண்ணன் தங்கச்சி, இது அவருக்கு இது தங்கச்சி அண்ணன். எனக்கு தோணுதுமா, நீங்க பார்த்தேன் உண்மையிலேயே பாத்தீங்களா? உண்மையிலுமே அப்படிதான் பார்த்தேன். சொல்றாரு. ஒரு தடவை பாத்தீங்களா, நிறைய தடவை பாத்தீங்களா? ஒரு தடவை தான் மேடம். அதுக்கப்புறம் நான் எங்க வாழ்ந்தேன்? தம்பி அக்கா நான் இப்படிதான் இருப்பேன். இஷ்டம் வந்தா வாழ், இல்ல உங்க அம்மா கிட்ட போய் செம்மத்த அடிப்பாரு, வெளியில சொல்லக்கூடாதுன்னு. கையெல்லாம் ஒடிச்சு முறிப்பாரு, காயமா எல்லாம் ரத்தம் கட்டி நான் அப்படியே எமர்ஜென்சி வார்டில் இருப்பேன். எதுக்கு அவ்வளவு கோபம் உங்க மேல வருது? நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியில சொல்லக்கூடாது இல்லையா, அசிங்கமாயிடும்ல. எதை சொல்லக்கூடாது? இந்த மாதிரி அவங்க பார்த்தது. ஓ, அதை பார்த்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு அடி உத ரொம்ப அதிகமாயிடுச்சா? ஜாஸ்தி ஆயிட்டு. அப்படி இருந்து நீங்க ஊர் முழுக்க சொல்லிட்டீங்க போல இருக்கே. ஊர் முழுக்க நான் யாருக்கிட்டையும் நான் சொல்லல. நாத்தனா வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொன்னேன். சின்னவர் அவர் எனக்கு எப்பவுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. தங்கச்சி நல்லா டீசெண்டா பேசுவாரு. சரி, அந்த நாத்தனார், மூத்த நாத்தனார் எந்த அக்கா கூட நீங்க சந்தேகப்படுறீங்களோ அவங்க வீட்டுக்காரத்தையே சொல்லிருக்கலாம். சொல்லிட்டா நான் அவங்க கிட்ட நேர்ல பேசுறதே கிடையாது. மாமியார்ட்ட சொல்லிருக்கலாம். ஏன்டி சொல்ற? என்னையதான் அவங்களுக்கே தெரியும் போல போகுது. இப்போ அவங்களுக்கே தெரியும் எனக்கு போல. அதனாலதான் என்கிட்ட மன்னிப்பு வாங்கி மன்னிப்புலாம் நான் அப்படிலாம் இல்ல. இனிமே உன்னை நான் சேர்ந்து வாழுமா, நீ தண்ணி குடுத்தனதான் இருக்கிறாங்க. சேர்ந்தே இல்ல மேடம், தண்ணி குடுத்தனம் தான். நாங்க ஒரு வேளை விருந்து சாப்பிட்டதே இல்ல. ரைட்டுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, தனி குடுத்தனம் இருந்தாலும் 4 நாளைக்கு தான் என் கூட இருப்பாரு. 4 நாளைக்கு போய் அங்க போயிடுறாரு, மேடம் அம்மா வீட்டுக்கு போயிடுறாரு, அக்கா கூட இருந்துட்டு வர்றாரு. என்ன ஏன் கொடுமைப்படுத்துறாரு? அங்க இருக்கிற பிரியன் தான் என்ன கொடுமைப்படுத்துறாரு. இல்லையா, நாத்தனார் கொடுமைப்படுத்துறாங்களா? இல்ல. அப்புறம் எனக்கு உன்னை விட அவளதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்றாரா? அவங்ககிட்ட செக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களா அவங்க. யார்? அக்கா? அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாரு. என்கிட்ட நான் செய்தது தப்பு தான், என்னை மன்னிச்சுட்டு என் காலை பிடிச்சி அழுதுருக்காரு. நான் மாலை போட்டிருந்தேன், அப்போ வேளாங்கண்ணி மாதாவுக்கு மாலை போட்டிருந்தேன் போன வருஷம். மன்னிப்பு கேட்டு தான் எடுத்துன்னு போனாரு. நான் இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் வான்னு சொன்னார். நான் வரமாட்டேன் எதுக்கும். ஏன்னா இவங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் சரி இவங்க என்னை கூப்பிட்டாங்க. அதே மாதிரி மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், ரோஜா பூ தாமரை போல் உன்னை நான் பார்த்துப்பேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளாக எங்கே போனேன், இந்த குழந்தை 2 பிள்ளைங்களை வச்சு பாலுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டீங்களே, எங்கே போனேன், எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க. இவங்க அதெல்லாம் விட்டுருங்கம்மா, இனிமே நான் நல்லா பாத்துப்பேன். பிறந்த வீட்டுல பாத்துக்க ஆள் இல்லையாம்மா உங்களுக்கு? அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது, எங்க அம்மா அப்பா மட்டும்தான் வயசானவங்க. அக்கா தான் 2 அக்கா. ஒரு அக்கா பெங்களூரோட செட்டில் ஆயிட்டாங்க, ஒரு அக்கா தான் என் கூட வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு வசதியானவெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னால அது ஜீரணிக்கவே முடியல, ஏத்துக்கவே முடியல. உண்மையா இருக்கா? நீங்க சொல்றத பார்த்தா உண்மையா இருக்கும். வெளியில சொன்னீங்கன்னா உன் உயிர் என் கையில தான் போகும். இது இந்த பூமி மேல சத்தியம் அடிச்சு சத்தியம் பண்ணிக்கிறேன். உங்க அம்மா வீட்டுக்கு நீ போகும்போது பாடி மட்டும்தான் போகும். ஒரே ஒரு உயிர் பிச்சை தர 2 பிள்ளைங்களுக்காக பாம்பாத்து போயிடு அப்படின்னு கடைசியா சொல்லி அனுப்ப. நீங்க சொல்ற சம்பவத்தை நீங்க இப்ப நேர்ல பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுமா? இது மாதிரி நாள்ல தான் மழை சீசன் டைம். எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு காலம் இருக்கும்? 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அது பொய் சொல்ற மாதிரி தெரியலமா. சத்தியமா இல்ல மேடம். எப்படியும் மேடம் உண்மை சொல்லுமா? 1 வருஷமா இவ வீட்லயே இல்ல. சொல்லுதுமா, அது வேணும்னு சொல்லமா. நீங்க 1 வருஷம் கண்ணுல பொய் இல்லம்மா. இல்லம்மா, நான் நினைக்கல. இல்ல ஆனா அந்த பொண்ணு கண்ணுல பொய் இல்ல. எப்படிமா ஒரு தங்கச்சி ஒரு அக்கா வளர்த்து கட்டி கொடுத்தவ, அதுதானே அதனால தாங்க முடியாம கஷ்டப்படுது. 1 வருஷமா இவ இல்லவே இல்லம்மா. போன டிசம்பர் போய் இப்பதான் சொல்லு, நீ உண்மையா சொல்லு. கடவுள், நீயும் ஒரு பொண்ணுதான். அவளோட செப்டம்பர் மாசத்துல என்ன கூட்டிட்டு போனாங்க. இவங்க கூட்டிட்டு போய் என்ன விட்டாங்க. மழை சோனு பெஞ்சிட்டு இருக்கு. என்னால போவாத இருக்க முடியாது, ப்ளீஸ் என்ன விட்டுடு. எங்க அக்காட்ட போகாம என்னால விட்டுடு. ஓப்பனா உங்களோட ஒத்துக்கிறாரா? தெரியும், நான் கண்ணால பார்த்தது அவருக்கும் தெரியுமே. அதனால நான் பாத்துட்டேன்னு சொல்லியிருக்கேன்னு. அதனால என்ன போவாத இருக்கு, ப்ளீஸ் விட்டுடு. அப்படி விடலைன்னா நான் எப்பயுமே உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். நீ பழையபடி இருந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட போய் செட்டில் ஆக வேண்டியதுதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. வேற யாரோட பொண்ணோட இருக்காரு போல, நாம போய் இது நியாயத்தை சொல்லுமா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் மண்டபத்துல வீடு, எங்க வீடு அது பெரிய மண்டபம். முன்பக்கமா அவர் வண்டியில போனாரு, நான் பின்பக்கம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. குழந்தை மேல் விட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டு நான் போனேன் பின்பக்கமா. பின்னாடியே பக்கத்து தெரு, இவர் சுத்திட்டு வந்து அந்த பக்கத்து தெருவுக்கு தான் வந்தாங்க. போகும்போது அவங்க வீட்டு கேட் எல்லாம் திறந்துருந்துச்சு. மாமியார் சப்போர்ட் நமக்கு இருக்கும் ஒரு நம்பிக்கையில் தான் நான் போனேன். அவங்க அப்படியே ஹாலில்
அம்மா இல்லையா அவங்க அம்மா? இவங்க எங்க போனாங்க தெரியாது. ஆள் இல்லைம்மா. சோபா மேலே ஆ, 2 பாருங்க. பேரும் ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது. கட்டின மனைவி அந்த 2 குழந்தைகள் நம்ம பார்த்துக்கணுமா வேண்டாமா? அந்த பொண்ணுகிட்ட என்ன குறை கண்டீங்க? பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்குது, அதுகிட்ட என்ன நீங்க என்ன தவறு அந்த பொண்ணுகிட்ட பார்த்தீங்க? தவிர நான் சொல்றேன் மேடம். ஏன் இப்ப எந்நேரம் நான் கண்ணீர் வந்து விட்டுக்கிட்டு உங்களுக்கு- சாப்பாட்டுக்கு இல்லைன்னு அது அழுவுதே ஏன்? நீங்க பார்த்தா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உள்ள ஒரு கெட்டிக்காரரா தெரியுது. யார் சொன்ன ஏன் வந்து சாப்பாடே இல்ல நீ தானே யார் சொன்னீங்க? ஆமா. சாந்தி தான் இப்போ சொல்லுங்க. நான் எப்படி சொல்லலாம்? இப்போ நீங்க சொல்லுங்க. அக்கா விசாரிங்களா நீங்க? சரி, இப்போ அவங்க சொல்லிட்டாங்க சாப்பாடு போட மாட்டேன்னு. ஆமா. இப்போ நான் சொல்றேன் அவங்க சரியா என்கிட்ட குடும்பம் பண்ணல. சரியா என்கிட்ட குடும்பம் பண்ணலாம் அதனால சாப்பாடு கொடுக்குறேன் இல்லையா? இப்போ அவங்க சொல்றத நீ Tit for கேட்கணும். tat. இல்லைங்க மேடம். பாதிக்கப்படுறது அந்த அவங்க சின்ன பாப்பா ரெண்டு அது நான் புரியுது. பார்த்துட்டு மேடம். நேர்மையே இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாப்பாடு போட மாட்டேன்னு. இப்போ அவங்க சொல்ற உண்மை தானே சொல்றீங்க. இப்போ நீங்க அக்கம் பக்கம் விசாரிக்கணும். இப்போ ஒரு மல்லிகை மாசம் எவ்வளோ எல்லாமே அக்கௌண்ட் அங்கே கடையில வீட்டு வாடகை கொடுக்குறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், கேபிள் காசு பண்ணுறேன், எல்லாமே பண்றேன். இப்போ அவங்க வந்து சாப்பாட்டுக்கு மளிகை சாமான் மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாமே டெய்லியும் மளிகை ஜாமான் கூட டெய்லியும் வீட்டில் 100 ரூபா இப்ப 150 ரூபா. 2 மாசமா அவங்க சமையல் பண்றது இல்லையா? என்னம்மா? இப்ப சமீபத்துல 2 மாசமா தான் இது. அதுக்கு முன்னாடி இல்ல. பிள்ளைய ஏன் ஸ்கூல்ல இப்ப ஏதாவது சேர்க்க compromise, நீங்க ஏதாவது அவருடைய நடவடிக்கைக்கு ஓகேன்ட்டீங்களா அப்போ? நீ எப்படி வேணாலும் போய் எனக்கு என் பிள்ளைக்கு வழி காட்டு. அப்படி சொல்லிட்டீங்களா வேற கடைசியா? வழி என்ன மேம் பண்றது? அது கூட வழி இல்லாம விட்டுட்டு போயிட்டா. தம்பி, சாப்பாடு சாப்பாடு நீ சம்பாதிக்கிறது இதெல்லாம் அந்த பொண்ணு உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு அடிக்கிறதுமா. முன்னாடி அதாவது உங்க வயசுக்கு எனக்கு நான் வந்து இப்படி பேச எனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. நேரடியா கண்ணுல பார்த்தேன்னு சொல்லி அக்காவும் அழுவுது. நீயும் படுத்துங்கன்னு இல்லைங்க, சொல்றேன். ஆமா, நீங்க வேற அது அசிங்கமா இதெல்லாம் அப்படி அதுதான் இது- சொல்றேன். அப்படியே மனசே கஷ்டம். எப்படிங்க அதாலே நோவாயிட்டேன் மேடம் நான். அவங்க உண்மையா அந்த மாதிரி பேசுறாங்களா? இதெல்லாம் வந்து எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க இப்படி சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யலாம்? இதே போல சொல்லிதான் இப்ப பிரச்சனையே அவங்க இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. கடைசியில எப்படியா யாரும் தனிமரமா செய்வாங்களா? அம்மாவே தப்பா பேசுறாங்க அவங்க. எண்ணெய் வச்சுட்டு இருக்கான்னு இதான் முன்னாடி சொல்றாங்க. சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியாம்மா? ஆமா. இங்க சொல்லவே இல்ல. இல்ல ஒரே முன்னாடி வீட்ல எண்ணெய் இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். நீங்களும் அது மாதிரி அப்படித்தான் ஆ, சொல்லுங்க. இல்ல, 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 உங்க இல்ல, அம்மாவை தெரியாம தப்பா இல்ல, சொல்லல. போய் எண்ணெயும் சொன்னாங்க சொல்லிக்கிறேன். மேடம். என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், அவங்க சொன்னாங்க. ஆமாமா. எண்ணெய் எல்லார்கிட்டயும் எண்ணெய் நான் கோயிலுக்கே கேட்டாங்க. போக மாட்டேன், எங்க அம்மா முக்கியம் சொன்னாங்க. எனக்கு தெரியும் என்னதான் வச்சுட்டு சொன்னாங்க இருக்கான்ட்டு. சொன்னாங்க. அப்படியாம்மா? அம்மா கூட சந்தேகம் இருக்காமா? இதுதான் சொன்னேன் சார். இதுதான் மேடம் இல்ல, சொன்னேன். முன்னாடி சரி, அவங்க சொல்றது சரி, தான். அவங்களோட அக்கா கூட இந்த நாள் இந்த இடத்துல இப்படி சூழ்நிலையில இந்த மாதிரி பார்த்தேன்னு கிளியரா சொட்டு துணி கூட இல்லாம சோபா மேல படுத்து சொல்றேன். நீங்க வேற அது இன்னும் என்னமா மறைக்கிறதுக்கு இருக்குது? இல்ல அதான் அந்தரங்கன்னு வந்து போச்சு. ஒரு என் பொண்ணோட வாழ்க்கை பொய்யுங்கிறீங்களா தம்பி? சத்தியமா போய் உங்க 2 குழந்தைகள் மேல சத்தியமா பொய்யாப்பா? மேடம் புள்ள மேல சத்தியம் பண்ணுவார் மேடம். அவரு ஈஸியா பண்ணுவாரு. சரி, சரி, அவனோட அவனோட அமல பண்ணு. இது எவ்வளவு நம்ம 2 அவ்வளவு மாசத்துக்கு முன்னாடி ஒரு உண்மை நிகழ்ச்சி சொல்றேன் மேடம். சரி, இரு. உள்ள என்னன்னு சொன்னாரு? 2 பிள்ளைங்க இருக்கு. ஆமா, என்ன தெரியுமா? நீ வந்து நமக்கு இல்லன்னா நான் உங்களுக்கு மாதிரிதான் இன்னொரு கல்யாணம் எனக்கும். ஆமாமா, பண்ணிருப்பேன். correct. அத நம்ம பேசிட்டு ஏதாவது தவறு இருந்து சரி பண்ண முடியும்னா சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதுக்குதான் இனி நாங்க அவங்க வந்து 2 இல்ல, பேரும் இல்ல, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கு, பையன் கெட்டிக்கார பையனா இருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க இப்போ இந்த வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அதான் இதுக்கப்புறம் வேஸ்ட், நீங்க சேர்த்து வைக்கிறதே வேஸ்ட், ஒரு சேர்த்து வைக்கிறதே வேஸ்ட்ன்ட்டு ஒரே வார்த்தை வேலை முடிஞ்சு. அவங்க வந்து வாழ்றதுக்காக வந்து பேசவே இல்லை. அவங்க ஒரே வார்த்தை இப்போ சொன்னாங்க. அசிங்கமா அது என்ன அது மாதிரி சொல்லாம ஒரு குடும்பம் பண்ற பொண்ணு தூக்கு போட்டு அக்கா கிட்ட போய் யாருங்க இருப்பாங்க? அவ்வளோ ஒரு பொண்ணு பொம்பளை பேசுறாங்க. உங்களுக்கு உங்க மனைவியை பிடிக்குதா இல்லையா? பிடிக்குது. உமால இந்த வர நிமிஷம் நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்தேன், கொண்டாடி ஸ்ட்ரென்த்தாக வாழணும் வெளியே சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன். அவங்கள வந்து என்னை சந்தேகப்படுறாங்க, யாருமே இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்குன்னு. அந்த ஒரு சகோதரியோட மட்டும்தானா இல்ல பல பெண்களோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பார்த்தது தானே நான் மாத்திரை சொன்னேன். போடுறியா? மாத்திரை இந்த போட்டு டேப்லெட் சாப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது நீங்க வந்து அதையெல்லாம் ஒரு பெருசா ஒரு கணவனை நீங்க தவறா நினைக்காம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். அவரோட வயசுக்கு மெயின் நான் ப்ராப்ளம் விட்டு கொடுத்தேனே மேம். அதெல்லாம் எப்படி matter இல்ல. வேணாலும் அது மேட்டர் இல்ல. இந்த சகோதரி இல்ல மற்ற பெண்களோட பழகிறது தான் தப்பு, குடிச்சா தப்பு, குடும்பத்தை பார்க்கலங்கிறது தப்பு. இதெல்லாம் கேட்குதா? இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணலையே. என்கிட்ட அவர் ஒத்துக்கிட்டு கால்ல எதுவுமே விழுந்து பண்ணாம மன்னிப்பு கேட்டாரு. எதுவுமே நான் கேட்கிறேன், இல்லை மேடம், சாப்பாடு எதுவுமே பண்ணாம அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு நீங்க கால் விழுந்து மன்னிப்பு கேக்குறீங்க? காலில் வந்து மன்னிப்பு வரீங்க, புரியல? காலில் வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறியா? என்ன சொல்றாங்க. டேட்ல நான் ஒரு எத்தனை தடவை மனிதன். அது வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காரு? ஒரு டைம் தான் மன்னிப்பு கேட்டாரு. நான் அம்மா தம்பி, இங்க வீட்ல பாருங்க, இல்ல, அந்த பொண்ணு அம்மாட்ட முகத்துல அந்த பொண்ணு பேசுறதுல அந்த எல்லாம் கண்ணுல எல்லாரும் ஒரு பர்சன்ட் கூட தப்பு இல்லப்பா, பொய் இல்லப்பா. அது வாழ்க்கை குழந்தை. என்ன நீங்க வந்து உங்க கணவரோட வாழணும்னு வந்தீங்களா? கண்டிப்பா எனக்கு பாதுகாப்பு வேணும், அவரோட வாழணும். ஏன் இந்த தலைமை இல்லாம வாழ்ந்தாரு. சொன்னாப்ல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல இது வச்சுட்டு எப்படி எப்படி வாழ வாழலாம்? முடியும்? இதுக்கப்புறம் எப்படி அவர் வாழ்வார்? ஐயோ. எனக்கு சேர்த்து வாழ வைங்கம்மா. அதுதான் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தப்பு என் தப்பு. புருஷனை எனக்கு கொடுங்க. ஓ, ஓகே.
எனக்கு என் புருஷன் வேணும், எனக்கு 2 பிள்ளைங்களுக்கு தகப்ப வேணும். அம்மாக்கு அவங்கள வச்சுன்னு மனசுல வச்சுன்னு என்ன அடிக்கிறது சாதாரணமா உதைக்கிறது அழுவாங்க. சாதாரணமா இது என்ன அழுகுறாங்க. என்னால அடிப்பதை வாங்க முடியலம்மா. அப்படியே கத்தி எடுத்துட்டு வருவாரு குத்துறதுக்கு. அவங்க மாமியாரை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க பிரச்சனை இல்ல. அப்படியே அந்த எமோஷன்ல வந்துட்டு நான் காலெல்லாம் பிடிச்சி கதறுவேன், எனக்கு விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, 2 பிள்ளைங்களுக்கு தாய் வேணும், என்ன விட்டுருங்க. என்ன மேல வீட்டுல இருக்கிறவங்களாம் கூட கதவு தட்டி பாம்பா அதே முருங்கா போல இருக்கு, பாவமா அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய ஆள் அந்த பிள்ளைய அடிப்பார். தம்பி நீங்க அடிக்கல? அடிச்சேன் மேடம். எத்தனை தடவை அடிச்சிருக்கீங்க? அடிக்கடி அடிக்கல? அடிக்கடி அடிச்சுன்னா கணக்கு கிடையாது. அடிக்கடி அவங்க வார்த்தை பேசினா நாங்க கம்முனு கேட்டு இருப்போம் மேடம். நம்மளை விட பலவீனமானவங்களை அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது. ஆம்பளையும் கிடையாது, விட்டுருங்க மேடம். இவங்க வார்த்தை கேட்டா எனக்கு கோவம் வரும். என்ன வந்து கேட்டா கோவம் வரதான் செய்யும். ஏன் அந்த மாதிரி கேக்குறாங்க? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவீங்களா? மேடம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போன் தரேன் பேசுவீங்களா பேசுறீங்களா? ஒண்ணும் இல்ல, நான் வந்து எதிர் வீடு பக்கத்து வீட்டுல மேல் கொடுத்துருக்காங்களா, போன் பண்ணி தரேன். நீங்க அவங்க என்னென்ன பேசுவாங்க மட்டும் எதிர் வீடு அயன் மட்டல கடை வச்சிருக்காரு, நம்ம வீட்டுல சண்டை போட்டு அவங்க வீட்டுல கேட்கும். என்னென்ன வார்த்தை மட்டும் கேட்பாங்க. எதுக்கு அப்படி சண்டை வருது 2 பேத்துக்கும்? ஏங்க வெளியே அனுப்புறேன், நான் ஜெயிலே இருந்துருவேன். நான் ஜெயிலே இருந்துருவேன். ஆனா அவங்க கூட குடும்பம் எடுத்தா ஜெயிலே இருந்துருவேன். ஏன்னா அவங்க எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னத்தினால 2 பேத்துக்கு சண்டை வருது? அடிப்படையில அடிப்படையில் என்னன்னா பர்சனல் லைஃப்ல வருது உங்க 2 பேத்துக்கும். என்னதுன்னா வீட்டுல பர்சனல் லைஃப்ல வருது. நீங்க நினைவா இருக்கிற மாதிரி அந்த பொண்ணால நடக்க முடியல. அதனால இப்ப வெளியே போனா வெரி டைம் கணக்குல உள்ள வரணுன்றாங்க. நான் வந்து காலையில வந்து திடீர்னு எப்பவுமே 10 மணிக்கு போற ஆளு திடீர்னு 9 மணிக்கு வேலைக்கு போனேன்னா நீங்க 9 மணிக்கு வெளியே போறேன்னு கேக்குறாங்க. சரி ஏமா வேலை இருந்து போறேன்னா இல்ல உன்னை எவ்வளவு வர சொல்லிட்டா, நீ அதுதான் 9 மணி எல்லாம் சீக்கிரம் கிளம்புறேன்ட்டாங்க. சரி இதே வந்து நான் ஒரு மணி சாப்பாட்டுக்கு நான் வருவேன், வேலை இல்லைன்னா நான் சும்மா வருவேன். கொஞ்ச நாளாவது இந்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தேன் மேடம். இருந்தா எல்லாம் எந்த இடத்துல அது உடைஞ்சு போச்சுப்பா? அது வந்து ஒரு ரீசன் சொல்லுது. அது ஒரு கெட்ட சம்பவத்தோட சொல்றாங்க அவங்க. ரீசன் எனக்கு வந்து நான் உங்க கூட தான் குடும்பம் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த தப்பு வந்து நான் வந்து ஜாலியா இருப்பேன், தண்ணி சாப்பிடுவேன் போவேன் இருப்பேன். ஆனா இவங்க சொல்ற பாருங்க இந்த தப்பான வார்த்தை மட்டும் என்னால வந்து ஏத்துக்கவே முடியாது. மீதி நான் வெளியே ஏதாவது இருந்தா என்ஜாய் பண்ணிட்டு போறேன்னா அது வேற. நான் எது பண்றேன் போறேன்றது அந்த கேட்க கூடாது. இல்ல வெளியே பத்தினி வந்து புருஷன் என்ன பண்ணாலும் கேட்க கூடாது. வெளியே நான் பசங்க கூட போறேன் வர என்ன சுத்தரம் போறேன்னா சண்டை செய்வேன், அங்க போவேன் இங்க போவேன். லாட்ஜ்ல தவங்க அதெல்லாம் எதுவும் பாருங்களா எப்படி பேசுறாங்க பாருங்களா. அதெல்லாம் எதுவுமே இந்த பொண்ணால அதெல்லாம் சகிக்க முடியல. இல்ல மேடம் நான் சொல்றது எல்லாம் வந்து எல்லா வெளியே வந்து நான் வந்து தவறுகளையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அது வந்து அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு வந்து இப்போ நீங்க வந்து உண்மையிலேயே உங்க மனசாட்சி சொல்லுங்க. நம்ம வேண்டாம், நம்ம 2 பேரும் சரி பேசுவோம். அது சொல்ற குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கா இல்லையா? இல்ல மேடம் அது தப்பு மேடம். நீங்க ரொம்ப சுத்தமான ஆளா அப்படின்னு ஆமா மேடம், நீங்க என்ன ஃபுல்லா விசாரிச்சீங்க. நான் சுத்தமானவன்னு அவர் சொல்றாரு. அது எப்படி நீங்க இப்ப வந்து இல்ல நீங்க இப்படி பண்ணீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? டேப்லெட் யூஸ் பண்ணுவாரு, நான் கேட்பேன் இந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்றது, விட்டமின் டேப்லெட். நான் போய் மெடிக்கல் எல்லாம் கேட்பேன், பக்காக்க இருக்கிறவங்கள விசாரிப்பேன். சரி அப்போ இது பொண்ணுங்கிட்ட போகும்போது யூஸ் பண்ற டேப்லெட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மனைவி இல்லையா நீங்க? இது நான் எப்படி இதெல்லாம் போய் நான் சொல்றது? நீங்க தவறா நினைச்சிட்டீங்களா? உங்களோட இல்லாம அந்த டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு வெளியில போறாரு, நீங்க சந்தேகப்படுறீங்க. உங்களோட என்ன வீட்டு உள்ள வச்சு சாத்திட்டு வெளியில போயிடுவாரு அவரு. வெளியில போயிருவாரு. காலையில ஒரு டேப்லெட், சாயந்தரம் ஒரு டேப்லெட். காலையில ஒரு டேப்லெட் போகும்போது சாப்பிட்டு போவாரு, அதோட சாயந்தரம் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவாரு. விஜய் மேடம். விஜய் இல்ல அந்த டேப்லெட் நாங்க பாத்துட்டீங்க. இது இப்ப நான் போட்டது இப்ப கிடையாது மேடம். நானு இத போட்டு 2 வருஷம் ஆகுது. இப்ப கிடையாது. இது என்ன அப்படி நான் மெடிக்கல் போட்டதுனால தவறு இல்ல. டேப்லெட் போட்டுட்டு எங்க போனாருங்கறதா வெளியில கிளம்புறாரு. எங்க போறாரு? நான் 2 பிள்ளைங்களை இட்டுட்டு போய் பார்க்க முடியுமாமா? எங்க போறாரு? அவரு வண்டியில போறது புரியுதா உங்களுக்கு? இப்படி டேப்லெட் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்ல இல்லாம வெளியில போறாரு, அப்ப எங்கயோ தப்பு தானே பண்றாருன்னு அது நினைக்குது. நீங்க பண்ணவே இல்லன்னு கூட இருக்கலாம். கொடுங்க. அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு அந்த டேப்லெட் தேவைப்படுது? டேப்லெட் வந்து நான் வந்து தப்பு பண்ற வளர்ந்த டேப்லெட் நான் வீட்ல வைக்கிறேன். வீட்ல விட மேல ஏன் வைக்கிறேன்? நான் தப்பு பண்றாங்க தெரியாது. பட்டிக்காட்டு பொண்ணு தானே நினைச்சிருப்பீங்க. அது வெளியில இருந்து அம்மா வீட்ல இருந்து நான் படிக்காத. நான் வருவேன் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அம்மா படிக்கல. நான் எத்தனை 4வது படிச்சேன், அவங்க எத்தனை படிச்சான்னு கேளுங்க. அவங்க 12வது படிச்சாங்க. நான் வருவேன் எனக்கு இது வரைக்கும் ஒரு செல்ல ஒரு நம்பர் கூட தெரியாது, போக தெரியாது. இவங்க இந்த அளவுக்கு வந்துறாங்க. நான் எனக்கு இது எங்க தெரியாது. இதோட அவர் போன் பண்ணி எத்தனை அட்ரஸ் கேட்டேன்னா நாளை கூட கொண்டு வந்துடுறேன். எங்க அட்ரஸ் எனக்கு தெரியாதுன்னு. எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும் எனக்கு. ஆனா எங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது. நம்ம வந்து சும்மா ஜாலியா பேசுறோமா போறோமா அப்படிதான் இருந்துடும். சாந்தி, உங்க கணவர் நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் மறுக்கிறாரு. நீங்க எப்படி அவர்கிட்ட அதை நீங்க கேட்பீங்க? நீங்க சொல்லுங்க, கேளுங்க அவர்கிட்ட. இது மாதிரி நடந்தது இல்ல, ஓடி போனதே இல்லையா? என் கூட தான் இருந்தீங்களா 2 வருஷமா? நான் அதே ஊர்ல அரிசி வயித்துல இருந்ததுல இருந்து
பிறக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருந்தீங்களா? இல்லம்மா இப்ப நீ சொல்றது அவங்க நான் சொல்றது ஆமா நான் சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணா ஆளுங்களை வச்சு அக்கம் நீங்க பக்கம் அது வேணாம், விசாரிக்கணும். உனக்கு மனசாட்சி அதுதான் தொட்டு நீங்களா இல்ல சொல்லுங்க. நான் ஒண்ணு இல்ல அக்கம் பக்கம் நீ விசாரி- ஏன் கூட தான் அக்கம் குடும்பம் பக்கம் பண்ணீங்களா? விசாரிக்கிறதுக்கு என்ன இல்ல அந்த பொண்ணு ஒருவேளை பார்த்து சாப்பாடு சொல்லுங்க. கூட வழி இல்லாம, வீட்டுல சிலிண்டர் இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் பிச்சை எடுத்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ஐயோ பாவம் புள்ள தச்சு பண்ண வயித்து இப்ப சிறக்கு 2 நாள் பட்னியாக்குறாள். பக்கத்து வீட்டுக்கார தோசை எல்லாம் ஊத்தி கொடுத்தாங்க. உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்னை சரி விட்டு மேடம். எங்க போன, யார் இப்ப இவங்க வீட்டுல சொல்றாங்களே போனேன்னு வீட்டுக்கு கேட்டேன். வரேன்னு ஒரு வீட்டு மனசாட்சி கேட்கறதுக்கு தொட்டு பதில் சொல்லுங்க. என்னன்னு நீ என் கூட தான் குடும்பம் பண்ணீங்களாப்பா? கேட்டதுக்கு விஜய் பதில் சொல்லுங்க. எங்க மேடம் அவங்க போனீங்க? வீட்டுல என்ன மேடம் அங்க சண்டை போட மாட்டாங்க. ஒரே நம்ம 8 ஒரு ஊர் நாள். மேடம் எப்படி இருக்குன்னு வந்து பாத்துருப்பாரா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உங்க கணவர் வந்து கம்ப்ளீட் அவங்க என்ன அம்மா அக்கா விட்டுட்டு உங்களோட வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆமா, என் சொல்றீங்க? பிள்ளைங்களுக்கு தகப்ப வேணுமா? சரி, அதுல மாற்று கருத்து இல்ல. அது அவரோட குழந்தைய தான் அது எங்க விழுந்தாலும் அப்புறம் அவர் வேண்டான்றாரு. குழந்தைகள் வேணா வேண்டாம். வேணா 2 பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துட்டு நீ வேண்டாம் எனக்கு, நான் வேணா வளர்த்துக்கிறேன், எங்க அம்மாட்ட விட்டு வளர்த்துக்கிறேன், நீ வேண்டாம் எனக்கு, உன்னை பிடிக்கல, உன் கூட வாழ சரி ஒரு பிடிக்கல. நிமிஷம் அப்படி வேண்டாம். அவங்க சொல்லியிருக்காங்களாம். ம். நல்லா பேசு, கதவு பேசு. டாப்பால் போட்டுட்டு உள்ள செமத்த அடிச்சு தூக்கி கிடாச்சிட்டு வெளில வந்து நல்ல மாதிரி இருந்து 2 பிள்ளைங்களை கொண்டு வந்து என்கிட்ட விட்டு நான் வளர்த்துக்கிறேன்டா. யார் சொன்னது? அவங்க அம்மா சொன்னாங்கன்னு இவர் சொல்லி. நான் சொன்னேன் மேடம். ஆனா நான் நினைச்சேன் நீ எதை வேணாலும் செய், கடவுள் ஒருத்த பார்த்து மேடம் ஆமா மேடம் அவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க தம்பி மேடம். நீங்க கடவுள் ஒருத்த இந்த பார்த்து பொண்ணு நீ இவ்வளவு என்னை பெரிய ஏமாத்தலாம். டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கும்னு நினைக்கல. சரி நீங்க மேடம். வந்து அதான் மேம். இல்ல இல்ல அவன் ஒரு என்ன ஒரு பேசுறது? விஷயத்தை எது நான் பேசுறது? மேடம் விடு. சொல்றேன். சொல்லுங்க. நாங்க அப்படி நான் வந்து குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சேர்த்தேன் மேடம். உமாக்கிளர் ஸ்கூல்ல சேர்த்து 1 மாசம் கூட ஆகுது. நீ ஏன்டா குழந்தை ஸ்கூல் கேட்டுடுமே, ஏன் அப்ப நீ அங்கேயே இருந்து இருக்கிறன்ற, படிச்ச பொண்ணா இருக்கிற, பட்னி கடந்தன்ற, நகை வித்து பயமா இருக்குமா? சாப்பிட்டு வெளியே வரட்டும் நான் பாத்துக்கிறேன்ற. யாரு? எப்படி? வெளியே வரட்டும் அவளை இப்ப சொல்றாரு மேம் அவர் அந்த பக்கம் ஐயோ திரும்பி. ஐயோ இதா பாருங்க எங்க எனக்கு பயமா இங்க இருக்கு. நான் அவர் வரேன். கூட சேர்த்து நீ வாழ வச்சா எனக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். எப்படி ஐயோ, பாருங்க ஐயோ, இப்ப மேடம். வாழணும்னு எனக்கு இது அதான் வந்து அவங்க சொல்றது வந்து நான் இங்கதான் உட்காந்துக்கிறேன். இப்ப நான் மைக்ல இங்கே ஏதோ இருக்குது. ஒண்ணு சொன்னீங்க. ஆனா என்ன இல்ல, இல்ல. சொன்னீங்க நான் கவனிக்கிறேன். அவர் ஆளை ஜஸ்ட் இப்ப ஏதோ சொன்னாரு. என்ன சொன்னாரு பிரதீப்? ஆளை காணோம்னு. ஆளை காணோம். மிரட்டல. அப்படி ஐயா, பாரு. மேடம். இல்ல, விடுங்க. போவார், உள்ள அவனை- போவார், செம்மத்தியா அடிப்பாரு. அப்படியே கையை பிடிச்சு அப்படியே முறிப்பாரு. எங்க போறது? மனசாட்சியே இல்லாம கத்துவேன், எனக்கு நம்ம காப்பாத்துங்க, உருவத்துக்கு அதை அப்படி பண்ணா காப்பாத்துங்க. தாங்கலாம். அதெல்லாம் பிடிக்கலைன்னா போய் ஒதுங்கியாவது கத்தியெல்லாம் இருக்கலாம். தேடி பையன் வருவாரு. அடிக்கணும், வெளியே அடிக்கணும். விடாரு. மேடம் இப்ப என்ன பண்ண முடியுமா அதை சொல்லுங்க நீங்க. மறுபடியும் வாழ விருப்பம் இருக்கு. வாழ விருப்பம் இவ்வளவு தூரம் வந்தேன். இங்க வந்து ஆனா உங்களுடைய மற்ற வந்து தொடர்புகளை எல்லாம் கட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுது. அதாவது அவ்வளவுதான் வந்து மேடம். அம்மாவையும் அதேதான் அக்காவையும் கேக்குறேன் கேக்குறேன், என்கிட்ட என் கணவனா வாங்கன்னு ஏங்க, கேக்குது. நான் என்ன பண்ணுவாங்க நான் இதெல்லாம் யாருக்கு நினைப்பேன்ல, தெரியும்? என் புருஷன் எனக்கு நான் சுத்தமா இருக்க மாதிரி அவர் இருக்கணும்னு கத்துக்க. நினைப்பேன்ல. என்ன இவங்கள சேர்ந்தே இல்ல மேடம். அதான் போய் எனக்கு பார்க்க கூடாதாம்மா அம்மாவை? யார் அவன்? அம்மா கூடயே போய் அம்மாவை போய் பார்க்கவே கூடாதா? யாரு அதெல்லாம் நான் போகக்கூடாது, கேள்விப்பட அப்படி சொன்னா மாட்டேன். எப்படி? அதெல்லாம் தப்பா சொல்ல மாட்டேன் மேம். யாருமே சொந்த அது எப்படி வேணாம். யாரும் அம்மா போய் பார்க்காத, உன் சொந்தம் தான் போகாத, தனியாத்தனமா சொல்லுவாங்க. இருக்கிறீங்க. இப்ப என்னம்மா தனியாத்தனமா இருக்கீங்க? அவர் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு மேம். இந்த மாதிரி பேசு மேடம். என்ன அவர் வீட்டுக்கு வர ஒரு மாட்டேங்கிறாரு. நீங்க ஏன் நீங்க வீட்டுக்கு போக இந்த மாட்டேங்கிறீங்க மூணு இப்போ? யாரு மேடம் வீட்டுல தான் இருக்கிறேன் பக்கத்துல மேடம். அவங்க வீட்டுல இல்லைங்குது, அப்ப ஏன் வருது? அதை விட்டுங்க, நான் தப்பு, நான் பண்ணதெல்லாம் தப்பு. அவளை அடிச்சேன், கொடுமை பண்ணேன், எல்லாம் பண்ணேன். என்ன நல்லவனா என்ன விசாரிக்கணும், என்ன ஊர்ல தான் என்ன விசாரிக்கணும். இதெல்லாம் இது நான் ஆமா அடிச்சேன், கொடுமை பண்ணேன், வீட்டுக்கு சோறே போடலாம் உங்களுக்கு. இதுதான் என்னோட இது. நீங்க வந்து நான் நல்லவன் நினைச்சீங்கன்னா என்ன வந்து ஊர்ல விசாரிக்கணும். அப்ப கேட்டீங்க நான் நல்லவனா கேட்டேன், நான் விசாரிச்சீங்க. சோறு இதை நான் போட்டாங்க, சொல்லுவேன். போடல. நிறைய பேர் வெளியில ரொம்ப நல்லவரா இருக்கவங்களே வீட்டு மனைவிக்கு நல்லவங்களா இருக்க அப்படி இல்ல மாட்டாங்க. மேடம், வீட்டு மேல இருக்கிறவங்க கேளுங்க. இப்ப என் கூட வாழணும் தான் சொன்னீங்க வந்துக்கிறாங்க. நான் இப்ப என்ன தேடி அங்கேயே வந்துருக்கலாம். அவங்க என்ன எனக்கு சொன்னாங்க ஒண்ணே போயிட்டீங்களா? ஒண்ணுமா? அம்மா எனக்கு ஒண்ணே ஒண்ணு. உங்க கணவர் இப்ப சொன்னதை கேட்டீங்களா? சந்தேகப்படாம இருந்தா என் கூட சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாரு. நான் ஏத்துக்குவேன் மேம். ஆனா அவங்க எந்த விதத்திலும் எனக்கு துரோகம் செய்யக்கூடாது. அவர் தப்பு அவங்க பண்றாரு. டெய்லி ஒரு கேமரா செட் தப்பு பண்ணி பண்றாரு. அனுப்புவாங்க. நீங்க அவர் வரும்போது- டேப்லெட் வச்சிருக்கிறதையும் வெளியில அது வழியில கிடையாதும்மா. போறவங்க கிட்ட ஹாய் அது டார்லிங் மட்டும் கிடையாது. பேசுறதையும் அது மட்டும் தப்பு அது கிடையாது ஒரு மேம். அது ஒரு style வீட்டுக்கு அது. வந்தாருன்னா நான் நிறைய முறை அவரை சட்டை இல்லாம தான் இருப்பாரு. அப்படியே இங்கெல்லாம் குங்குமம் அந்த ஜமிக்கெல்லாம் அப்படியே இருக்கும். நான் நிறைய டைம் கேட்பேன், இது என்ன இப்படியே வரீங்க, இப்படிதான் இருப்பேன், இஷ்டமா இருந்தா இருளுங்க அம்மா வீட்டுக்கு போ. அதுதான் நிறைய டைம் அப்படியே நான் கேட்பேன். நான் கூட ரத்தமா என்னமான்னு சொல்லிட்டு கிட்ட போயெல்லாம் பாப்பா, அப்படியே தொடச்சா குங்குமம் அப்படியே போகும். கேட்பேன் நான். அப்படியே லிப்டிக் எல்லாம் இருக்கும் மேல. எப்படி மேம்? அப்புறம் நான் அவங்க சொல்றது எப்படி அதான் மேடம், மேம் உண்மைதான் மேடம். உண்மையிலேயே உண்மை மேடம், உண்மையிலேயே இல்ல. உண்மை மேடம், இவர் உண்மையாலுமே இருந்தா உண்மைதான். குளிச்சுட்டு வீட்டுக்கு உண்மை மேடம், உண்மைதான். வேற வழியே கிடையாது. இவர் உண்மைதான். குளிச்சுட்டு அதுக்கு வீட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை வரலாம்ல. செய்யுங்க. மறைக்கனா வீட்டுல குளிச்சுட்டு சொன்ன கொஞ்சம் மாதிரி தொடச்சிட்டு அது வரலாம்ல. இப்ப வந்து எல்லாரும் ஸ்டிக்கர் போட்டு தானமா வைக்கிறாங்க. இருக்கு, குங்குமம் எல்லாம் இருக்கு. யாரு வைக்கிறா? ஜமிக்கல் அந்த குங்குமம் இங்க மேல ஏதாவது இருக்குமோ நம்ம தெரியாது. எனக்கு எப்படி மேம் தெரியும்? ஆனா புடவையில இருக்கிற ஜமிக்கெல்லாம் மேல எல்லாம் ஒட்டி இருக்கும். அப்படியே வருவார் குளிச்சுட்டு டீசெண்டா 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சுட்டு ஐரன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு போறவரு
9 மணிக்கு வரும்போது அப்படி இருக்கும். ஏன் மேடம் கார் ஓட்டினா ட்ரெஸ் கலங்காது? டோட்டலா உங்களுடைய நடவடிக்கைகள் அந்த பொண்ணுக்கு இல்ல அப்படியா சம்கியும் இதுவா இருக்கும்? சொல்றாங்க. அப்ப நம்ம இல்லன்னா சொல்ல முடியாது. இவர் வந்த உடனே ஆமான்னு சொல்லிட்டு வேற போறாங்க. ஏதாவது குளிச்சிடலாம் இல்ல பாத்ரூம் போய் ஆமா. ஏதாவது துணி அதான் சொல்றேன் பண்ணிக்கலாம். கார்ல சட்டையெல்லாம் சாரி அதை இருக்குமா? விட்டுருங்க. அவங்க சொல்றதானே சொல்லல. ஆமா செஞ்ச எடுத்து நான் அது காட்டியிருக்கேன் இப்ப நல்ல அவர்கிட்ட. என்ன தெரியுமா? இப்ப நான் காட்டியிருக்கேன். இல்லன்னு சொல்லுவான். அவன் இதெல்லாம் ஆமா என்ன தாஷ்னு? இப்ப இப்ப நான் குளிச்சிட்டு ஒத்துக்கிறேன். தானே போறீங்க. நான் செஞ்சேன் மேடம். இதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு எனக்கு ஒண்ணே ஒண்ணு, ம். அந்த பொண்ணு அடிப்படை ஆதாரமே இல்லாம சந்தேகப்படலைங்கிறது சரி மேடம். என் உள்ளுணர்வுக்கு நல்லா ஓகே தெரியும். மேடம். நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட தவறு. மேபி அதை எக்ஸாஜரேட் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு தவிர அப்படி புதாகரமா அது பார்க்கலாமோ தவிர அடிப்படையில உங்ககிட்ட பர்சனல் கேரக்டர்ல தவறு இருக்கு. அந்த தவறை அந்த பொண்ணால சகிக்க முடியல. சரி. அதனாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இப்ப டோட்டலாவே நம்ம மத்தவங்களை எல்லாம் விட்டுருவோம். டோட்டலாவே நீங்க வந்து ஒழுக்கமா நடந்து எனக்கு மட்டும் கணவனா இருந்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாழ்வேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அது உங்களுக்கு சாத்தியமா? உண்மையிலேயே சாத்தியமா? சாத்தியதான் மேடம். மனைவி மட்டுமே போதும், என்ன மனைவியை மட்டுமே நான் மனைவி மட்டும் ஒரு நல்ல அம்மா கணவனா வேணா விட்டுரும்ல. அது வேற விஷயம். அம்மாவையெல்லாம் அதுக்கு சொல்லவே இல்லை. அது தப்பா? சரி. அம்மா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, நீங்க நான் சொல்லுங்க. பேசுறது அவங்க அக்கா மட்டும்தான். நீங்க பாருங்க. சொல்லுங்க. அம்மாவை நான் ஒண்ணுமே அம்மா சொல்ல ஏற்கனவே அது மாட்டேன். விடுங்க. ஏன்னா அவங்க நல்ல பார்த்தேன். இல்ல மேடம். சொல்லுங்க அப்ப என்ன மேடம் சொல்றேன்? உடனே சரி மேடம், நான் கழுத்து இந்த இடத்துல அறுத்துக்கும், அவங்கள அறுத்துக்க முடியுமா? நான் வந்து இல்லன்னு சொல்லி சாதிப்பேன், அவங்க சாதிக்க முடியுமா? விஜய் வந்து இதற்கு மேலும் அந்த மாதிரி தவறுகளை பண்ணுவாரு. அதுக்கு மேல என்ன சமுதாயத்துல அவருக்கு மரியாதை இருக்கும்? இதுக்கு மேல பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு மேலையாவது விடணும். அதுக்கு இது இவ்வளவு தூரம் இது ஒரு பப்ளிக்கு வந்ததுக்கு பிறகும் ஒரு ஆண் தன் சொந்த சகோதரியோட இவ்வளவு தூரம் தவறா இருக்கிறத ஒரு மனைவி ஆணித்தரமா சொல்றாங்க. அதையும் நான் கண்டினியூ பண்ணுவேன்னா அந்த மனுஷன்னே சொல்ல முடியாது. அப்புறம் மிருக நிலைக்கு தான் போகும். அந்த மாதிரியான உறவுகள், அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் கண்டிப்பா மிருகத்தனமானதுன்னு தான் சொல்லணும். அதை கண்டிப்பா இவ்வளவு நல்ல தாய் வளர்த்தின ஒரு மகன் அதை செய்ய மாட்டார்னு நான் நம்புறேன். தன் மனைவியோட கோரிக்கையில முழுமையான நியாயம் இருக்கிறத விஜய் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த காலம் வெகு விரைவில் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்